நெக்ஸ்ட் வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன்ஸில் வந்து பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மேக்ஸிமம் ரேஞ்ச். கொஸ்டினில் மேக்ஸிமம் ரேஞ்சுன்ற டேட்டா கிவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதில் ஆங்கிளோட டேட்டா வந்து கிவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் தான் வந்து அஷ்யூம் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் ரேஞ்சில் ஆங்கிள் அப்படின்றது வந்து எப்போவுமே 45 டிகிரி. ஸ்டூடெண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் ரேஞ்சுன்றது கொஸ்டினில் இருந்ததுன்னா தீட்டாவோட வேல்யூவை பேசியிருக்க மாட்டாங்க. நீங்கள் தான் எடுத்துக்கணும் 45 டிகிரி. நெக்ஸ்ட்டு ரேஞ்சஸ் ஆர் ஈக்குவல். R1 ரேஞ்ச் R1 ரேஞ்ச் R2. இது வந்து ஒரு டயக்ராம் மாதிரி எடுத்துப்போமே. இது வந்து ரேஞ்ச் R1. இதே ரேஞ்ச் தான் வந்து வேற ஒரு ஆங்கிளில் த்ரோ பண்ணியிருக்காங்க. சே இட் இஸ் θ1. another angle say it is θ2. ஸோ இங்கே டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ரேஞ்சஸ் வந்து ஈக்குவல். ரேஞ்சஸ் ஆர் ஈக்குவல். R1 ஈக்குவல்ஸ் டு R2. டயக்ராமை செக் பண்ணிக்கோங்க. 2 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் வந்து வேறு ஆங்கிள் சூஸ் பண்ணி த்ரோ பண்ணியிருக்காங்க. பட் ரேஞ்ச் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஒரு ஆங்கிள் சப்போஸ் வந்து θ1 30 டிகிரியாக இருக்குது அப்படின்னா θ2ஓட வேல்யூ 90 மைனஸ் θ1 கண்டிஷனை ஃபாலோ பண்ணணும். 60 டிகிரியாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ரேஞ்ச் R1 வந்து θ1 வந்து 30 டிகிரி எடுத்திருக்கீங்க அப்படின்னா θ2 அதே ரேஞ்ச் கிரியேட் ஆக நீங்கள் வேறு என்ன ஆங்கிளில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 60 டிகிரியில் த்ரோ பண்ணீங்க அப்படின்னா இங்கே கிரியேட் ஆகிற ரேஞ்ச் R1, இங்கே கிரியேட் ஆகிற ரேஞ்ச் வந்து R2. டெஃபினட்டாக R1ம் R2வும் ஈக்குவலாக இருக்கும். சப்போஸ் θ1ஓட வேல்யூ வந்து 35 டிகிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா θ2 சேம் ரேஞ்ச் கிரியேட் ஆக அனதர் ஆங்கிள் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா 90 மைனஸ் θ1. 90 மைனஸ் θ1 அப்படின்னா 90 மைனஸ் 35 which is equals to 55 டிகிரி. அப்போ இது ரெண்டுமே வந்து ரேஞ்சஸ் ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட் பாயிண்ட் ரேஞ்ச் அண்டு மேக்ஸிமம் ஹைட். ஹரிசாண்டல் ரேஞ்ச் அண்டு மேக்ஸிமம் ஹைட் ஈக்குவலாக இருக்கிறப்போ தீட்டாவோட வேல்யூ என்னன்றது கொஸ்டின் கேட்கலாம். ஆர் tan தீட்டாவோட வேல்யூ என்னன்றதை கொஸ்டின் கேட்கலாம். சரி, நம்ம இதை வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரேஞ்சோட ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரேஞ்சோட ஃபார்முலா 2u² sin θ cos θ divided by g. மேக்ஸிமம் ஹைட்டோட ஃபார்முலா u² sin squared θ divided by 2g. இப்போ ஜியை வந்து கேன்சல் பண்ணிடலாம். sin θ sin ஸ்கொயர்லேருந்து கேன்சல் பண்ணிடலாம். u² டைரெக்டாக கேன்சல். இப்போ ரிமைனிங் இருக்கிறத வந்து மாடிஃபை பண்ணிவிடுங்க. cos θ அந்த சைடில் மூவ் பண்ணிங்க அப்படின்னா tan θ. 2 வந்து இந்த சைடில் மூவ் ஆனதுன்னா ஆல்ரெடி 2 இருக்குது. 2 × 2 4. இப்போ ஆன்சர் tan θ equals to 4 or θ equals to tan inverse of 4. இதோட வேல்யூ புக்ஸ்லாம் வந்து டைரெக்டாக கிவ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நம்ம டைரெக்டாக வந்து ஆன்சர் பண்ண முடியாது. 76.4 டிகிரி. ப்ரொஜெக்டைல் மோஷன் த்ரூ அவுட் த ப்ரொஜெக்டைல் மோஷன் என்னென்ன கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னா டோட்டல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். டோட்டல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். வெரி இம்பார்ட்டன்ட். கைனடிக் எனர்ஜி கான்ஸ்டன்ட் அப்படின்றது வந்து கிடையாது. பொட்டன்ஷியல் எனர்ஜி கான்ஸ்டன்ட் சொல்லிடாதீங்க. டோட்டல் எனர்ஜி மட்டும்தான் வந்து ப்ரொஜெக்டைல் மோஷனில் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டல் வெலாசிட்டி. எக்ஸ் டைரக்ஷன் வெலாசிட்டி வந்து ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல் மோஷனில் பேசிகிட்டு இருக்கோம். எக்ஸ் டைரக்ஷன் வெலாசிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் பிகாஸ் நோ ஆக்சலரேஷன் இன் எக்ஸ் டைரக்ஷன். நெக்ஸ்ட் பாயிண்ட் ஈக்குவேஷன் எடுத்துப்போம். கைனடிக் எனர்ஜி இனிஷியல் divided by kinetic energy at maximum height. Kinetic energy, initial kinetic energy ஓட வேல்யூ ப்ரொஜெக்டைல் மோஷனில் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இனிஷியல் kinetic energy ஸ்டார்டிங் வெலாசிட்டி வந்து நம்ம யூன்னு சொல்லுவோம். இப்போ இனிஷியல் kinetic energy half mass m into u² divided by மேக்ஸிமம் ஹைட்டில் kinetic எனர்ஜியோட வேல்யூ. மேக்ஸிமம் ஹைட்டில் ஃபஸ்ட்டு வெலாசிட்டி என்ன இருக்குன்றது செக் பண்ணணும். மேக்ஸிமம் ஹைட்டில் என்ன வெலாசிட்டி இருக்கும்? ஒன்லி u cos θ மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போது 1/2 மாஸ் அப்படியே தான் இருக்கும். u² பதிலாக u² cos² θவை ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போது 1/2 m u². அப்போ இதோட ஆன்சர் 1/2 cos² θ. நெக்ஸ்ட் பாயிண்ட் வெலாசிட்டி பர்பெண்டிகுலர் டு ஆக்சலரேஷன். இது எந்த பாயிண்டில் வந்து அக்கர் ஆகும்னு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இது வந்து அக்கர் ஆகிற பாயிண்ட் வந்து அட் மேக்ஸிமம் ஹைட். மேக்ஸிமம் ஹைட்டில் வந்து இந்த பாயிண்ட் வந்து அக்கர் ஆகும். டவுட்ஸ் இருந்ததுன்னா செக் பண்ணிக்கலாம். ப்ரொஜெக்டைல் மோஷன் எடுத்துக்கோங்க. இதான் வந்து ப்ரொஜெக்டைல் மோஷனோட ட்ராக். இப்போ மேக்ஸிமம் ஹைட்டில் வந்து வெலாசிட்டி என்ன இருக்கும்? ஒன்லி u cos θ மட்டும் தான் இருக்கும். த்ரூ அவுட் த ப்ரொஜெக்டைல் மோஷன் ஆக்சலரேஷன் அப்படின்னா நத்திங் பட் கிராவிடேஷனல் ஆக்சலேஷன். இப்போ கிராவிடேஷனல் ஆக்சலேஷன் எப்போவுமே வந்து ஒய் டைரக்ஷனில் பர்பெண்டிகுலராக டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகும். இப்போ இன்பிட்வீனில் இருக்க ஆங்கிள் 90 டிகிரி. அப்போது வெலாசிட்டி ஆக்சலேஷன் பர்பெண்டிகுலர் அப்படின்னா ஒன்லி ஒன் பாயிண்ட். அந்த பாயிண்ட் வந்து மேக்ஸிமம் ஹைட். ஓகே, பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் வந்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம இப்போ ஸ்டடி பண்ணது எல்லாமே வந்து ஆங்கிள் இனிஷியல் வெலாசிட்டி u,
ஆங்கிள் வந்து எதோட கிரியேட் பண்ணுறதா எடுத்திருக்கோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸோட மேக் பண்ணுறதா எடுத்திருக்கோம். அதனால ரேஞ்சோட ஈக்குவேஷன் என்ன வந்தது அப்படின்னா 2u ஸ்கொயர்ட் sin theta cos theta divided by g. Then maximum height formula u squared sin squared theta divided by 2g. Total time period value 2u sin theta divided by g. And then trajectory equation வந்து இங்க காப்பி பண்ணிப்போம். Trajectory equation y equals to x tan theta minus 1 by 2 g x squared u squared cos squared theta. Students, very important. தீட்டா வந்து சம்டைம்ஸ் வந்து கொஸ்டினில் நம்மளை ஏமாற்றிடுவாங்க. தீட்டா வந்து எக்ஸ் ஆக்சிஸோட கிரியேட் பண்ணுறதா இருக்கிறப்போ இந்த ஃபார்முலா எல்லாமே ஆல்ரெடி நம்ம செக் பண்ணிட்டோம். பட் என்ன வந்து சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னா தீட்டா வித் ஒய் ஆக்சிஸ் கொஸ்டினில் வந்து இந்த மாதிரி டேட்டா கிவன் பண்ணியிருக்காங்க. இனிஷியல் வெலாசிட்டி u அண்ட் தென் மேடு வித் ஒய் ஆக்சிஸ் ரெண்டும் கம்பேர் பண்ணிக்கோங்க. தீட்டா வந்து எக்ஸ் ஆக்சிஸோட இருக்கிறப்போ ஆல்ரெடி இந்த ஃபார்முலா எல்லாமே டெரைவ் பண்ணிட்டோம். இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. பட் தீட்டா வித் ஒய் ஆக்சிஸ் கொடுக்குறப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஃபார்முலா வந்து ஜஸ்ட் ஃபிளிப் பண்ணிடுங்க. சைன் தீட்டா இருக்க வேண்டிய இடத்துல காஸ் தீட்டா இருக்க வேண்டிய இடத்துல சைன் தீட்டா அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஓவர். இப்போ ஃபார்முலா வெரிஃபை பண்ணிக்கோங்க. ரேஞ்சில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா சார்? எஸ், சைன் தீட்டா காஸ் தீட்டா ரீப்ளேஸ் பண்ணுறதுனால ஸோ ரேஞ்சில் வந்து நோ சேஞ்சஸ். 2u ஸ்கொயர்ட் சைன் தீட்டா காஸ் தீட்டா டிவைடட் பை g. நெக்ஸ்ட் மேக்ஸிமம் ஹைட்டோட ஃபார்முலா u ஸ்கொயர்ட் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கு. எஸ், நீங்கள் வந்து இங்கே மாடிஃபை பண்ணிடணும். u ஸ்கொயர்ட் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2g. நெக்ஸ்ட் டைம் பீரியடோட வேல்யூ, டோட்டல் டைம் பீரியடோட வேல்யூ 2u sin theta divided by g இருக்கு. எஸ், இதையும் மாடிஃபை பண்ணிடுங்க. 2u cos theta divided by g. ட்ரெஜெக்டரியோட ஈக்குவேஷன் x tan theta அப்போ x into 1 by tan theta ரீப்ளேஸ் பண்ணணும். cot theta minus 1 by 2 g x squared divided by u squared cos squared theta u squared cos squared க்கு பதிலா sin squared ரீப்ளேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தீட்டா எக்ஸ் ஆக்சிஸோட இருக்கா இல்லை ஒய் ஆக்சிஸோட இருக்கான்றதை வெரிஃபை பண்ணிட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. கொஸ்டின் பேஸ்ட் ஆன் ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல் மோஷன். கொஸ்டினை செக் பண்ணிக்கோங்க. Two particles are projected upwards with the same initial velocity வந்து சேமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. In two different angle of projection such that their horizontal ranges are equal. ஸோ இதுதான் வந்து நீங்கள் கேட்ச் பண்ண வேண்டிய பாயிண்ட். horizontal ranges are equal அப்படின்ற கண்டிஷன் வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரொஜெக்டைல் மோஷனில் ஸ்டடி பண்ணியிருக்கோம். சப்போஸ் தீட்டா 1 இருக்குது அப்படின்னா தீட்டா 2ஓட வேல்யூ 90 மைனஸ் தீட்டா 1 இருந்தால் மட்டும்தான் வந்து horizontal ranges are equal. ஸோ இந்த பாயிண்ட்டை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு த ரேஷியோ ஆஃப் their heights of their highest point. இப்போது மேக்ஸிமம் ஹைட்டோட வேல்யூ h1 டிவைடட் பை h2 இதோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை வந்து 2 டிஃப்ரெண்ட் மெத்தடில் வந்து சால்வ் பண்ணலாம். ஒரு மெத்தட் வந்து என்ன அப்படின்னா ரேஷியோ ஆஃப் their heights அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இதுக்கு நோ யூனிட்ஸ். இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ், ரிமைனிங் ஆப்ஷன் எல்லாமே கட் ஆகிட்டு ஆப்ஷன் 1 மட்டும் தான் ஆன்சராக இருக்கும். இது யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க எங்களுக்கு இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டைரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இல்லை சார் நான் இந்த அளவுக்கு வந்து ஃபெமிலியராக இல்லை அப்படின்னா எஸ், சால்வ் பண்ணி ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இப்போ ஹெச்1ஓட ஃபார்முலா ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் ஹைட்டோட ஃபார்முலா வந்து காப்பி பண்ணிக்கோங்க. எஸ், இட் இஸ் u ஸ்கொயர்ட் சைன் ஸ்கொயர்ட் தீட்டா டிவைடட் பை 2g. அப்போ h1க்கு பதிலாக ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணுங்கள். u ஸ்கொயர்ட் இனிஷியல் வெலாசிட்டி வந்து சேம்னு சொல்லியிருக்காங்க. u ஸ்கொயர்ட் சைன் ஸ்கொயர்ட் தீட்டா 1 டிவைடட் பை 2g. அனதர் ஒன் வந்து h2ஓட வேல்யூ வந்து இன்வெர்ஸ் பண்ணி எழுதிக்கோங்க. இன்டூ டினாமினேட்டரில் என்ன வரணும் அப்படின்னா u ஸ்கொயர்ட் சைன் ஸ்கொயர்ட் தீட்டா 2g. இப்போ 2g டைரெக்டாக கேன்சல், u ஸ்கொயர் டைரெக்டாக கேன்சல். செக் பண்ணி பாருங்க. இந்த டேட்டாவை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? எஸ், சைன் ஸ்கொயர் தீட்டா 1க்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ரீசன் என்னன்றது உங்களுக்கு ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். தீட்டா 1 தீட்டா 2 ரிலேஷன் செக் பண்ணீங்க அப்படின்னா எஸ், 90 மைனஸ் தீட்டா 1 வந்து ரீப்ளேஸ் பண்ணுறப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா 1 டிவைட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா 2க்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் செக் பண்ணிக்கோங்க. எ பார்ட்டிகல் இஸ் த்ரோன் வித் எ ஸ்பீட் u. Initial speed வந்து u at an angle theta with the horizontal. When the particle makes an angle pi with the horizontal, its speed changes to v. அந்த மூமெண்ட்ல வந்து அதோட ஸ்பீடு வந்து v ன்னு சொல்லியிருக்காங்க. Where
அப்போ v ஓட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. v equals to u cos theta, v equals to u cos theta cos pi, v equals to u cos theta secant pi, v equals to u secant theta cos pi. இப்போ இது உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டயக்ராம் மட்டும் எடுத்துக்கோங்க, ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். எஸ், ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்டைல் மோஷனோட டயக்ராம் வந்து காப்பி பண்ணிட்டோம். இனிஷியல் வெலாசிட்டி வந்து வித் எக்ஸ் ஆக்சிஸோட தீட்டான்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எக்ஸ் டைரக்ஷன் இனிஷியல் வெலாசிட்டி u cos theta ஆஃப்டர் சம் டைம், பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் வந்து என்ன ஆங்கிள் கிரியேட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. எஸ், பைன்ற ஆங்கிள் கிரியேட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எந்த பாயிண்டாக வேணாலும் எடுத்துக்கலாம். லெட் அஸ் டேக் திஸ் பாயிண்ட். இப்போ இங்கே வந்து எக்ஸ் டைரக்ஷன் வெலாசிட்டி என்ன வரும் அப்படின்னா, எஸ் திஸ் இஸ் வெலாசிட்டி v, கொஸ்டின் கிவன் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஸ்பீட் சேஞ்சஸ் டு v, ஆங்கிள் வந்து என்ன கிரியேட் ஆகிருக்கு, பை வித் ஹரிசாண்டல். அப்போ இந்த விங்கிறது வந்து ஹரிசாண்டலோட என்ன ஆங்கிள் கிரியேட் பண்ணுறதா சொல்கிறாங்க அப்படின்னா பைன்ற ஆங்கிள் கிரியேட் பண்ணுது. அப்போது இந்த காம்பனண்ட் வந்து 2ஆக பிரேக் பண்ணலாம். v cos pi, y டைரக்ஷனில் வந்து v sin pi வரும். எஸ், இது நமக்கு ஆல்ரெடி ஃபெமிலியரான ஒரு டாஸ்க்கு தான். என்ன டாஸ்க் அப்படின்னா, எஸ் ப்ரொஜெக்டைல் மோஷனில் த்ரூ அவுட் ப்ரொஜெக்டைல் மோஷன்ஸ் எக்ஸ் டைரக்ஷன் வெலாசிட்டி வந்து ரிமைன் சேம். அப்போ u cos thetaவை டைரெக்டாக v cos piக்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். u cos theta ஈக்குவல்ஸ் டு v cos pi. உங்கள் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு மாடிஃபை பண்ணுங்கள். v மட்டும் யூஸ் ஹோல்டு பண்ணியிருக்காங்க. இப்போ v மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா cos pi இந்த சைடில் வரும். u cos theta divided by cos pi. இதோட ஆன்சர் 1 by cos pi secant pi. இப்போ ஆன்சர் என்னன்றது செக் பண்ணிக்கோங்க, u cos theta secant pi. ஸோ தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ். என்ன ரீசன்றதை செக் பண்ணி பாருங்கள். an object of mass m projected with a momentum p. ஓகேவா? ஸோ இனிஷியலாக வந்து pன்ற மொமெண்டமில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. such an angle that its maximum height is 1/4. இங்கே கொஸ்டினை வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஹைட் 1/4 ஆஃப் இட்ஸ் ஹரிசாண்டல் ரேஞ்ச். மேக்ஸிமம் ஹைட்டோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1/4 டைம்ஸ் ஆஃப் ஹரிசாண்டல் ரேஞ்ச், r/4க்கு ஈக்குவல். இது கொஸ்டினில் வந்து கிவன் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் மினிமம் கைனடிக் எனர்ஜி இன் இட்ஸ் பாத் வில் பி. மினிமம் கைனடிக் எனர்ஜி ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். மினிமம் கைனடிக் எனர்ஜி வந்து ப்ரொஜெக்டைல் மோஷனில் எந்த பாயிண்டில் அக்கர் ஆகும், இதுதான் நம்மளோட கொஸ்டின்ஸ். அப்போது நீங்கள் வெலாசிட்டி வந்து செக் பண்ணீங்க அப்படின்னா எல்லா பாயிண்ட்லேயும் வந்து y டைரக்ஷன் வெலாசிட்டி வந்து சம்திங் இருக்கும். மேக்ஸிமம் ஹைட்டில் மட்டும் y டைரக்ஷன் வெலாசிட்டி வந்து 0 ஆகும். ஸோ y டைரக்ஷன் வெலாசிட்டி அட் மேக்ஸிமம் ஹைட் 0. த்ரூ அவுட் ப்ரொஜெக்டைல் மோஷன் ஹரிசாண்டல் வெலாசிட்டி வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போது y டைரக்ஷன் வெலாசிட்டி 0 ஆகிற பாயிண்ட் மேக்ஸிமம் ஹைட்டில் தான் வந்து மினிமம் கைனடிக் எனர்ஜி இருக்கும். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, மினிமம் கைனடிக் எனர்ஜின்றது அட் மேக்ஸிமம் ஹைட். மேக்ஸிமம் ஹைட்டில் தான் வந்து மினிமம் கைனடிக் எனர்ஜி அக்கர் ஆகிருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ ஃபர்தராக வந்து கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுங்கள். ஹரிசாண்டல் ரேஞ்ச் இதோட ஃபார்முலா வந்து எஸ் 2u² sin theta cos theta divided by 4g. ரேஞ்சோட ஃபார்முலா வந்து 2u² sin theta cos theta divided by g. ஆல்ரெடி 4 இருந்தது, 4 யூஸ் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் ஹைட்டோட ஃபார்முலா u² sin squared theta divided by 2g. இப்போ g கேன்சல், எஸ் u² கேன்சல், sin squared theta sin squared sin theta cancel. எஸ், ஃபர்தராக சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 2க்கு 4 கேன்சல், 2 கேன்சல், sin theta equals to cos theta. இது என்ன கண்டிஷனில் வந்து கிரியேட் ஆகுன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். sin thetaவும் cos thetaவும் ஈக்குவேட் ஆகுது அப்படின்னா எஸ் தீட்டா வந்து டெஃபினட்டாக வந்து 45 தான் இருக்கணும். there is no other option. இப்போ தீட்டா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு 45. கைனடிக் எனர்ஜி which is given by in terms of momentumல சொல்லுங்கள். இது ஆல்ரெடி வந்து என்னோட இன்ட்ரடக்ஷன் வீடியோலேயே வந்து சொல்லியிருக்கேன். கொஸ்டினில் வந்து எந்த டேட்டாவை யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது பாருங்கள். p² வந்து இருக்குது. அப்போ கைனடிக் எனர்ஜி in terms of momentumல எஸ் momentum at maximum height momentum squared divided by 2m. மேக்ஸிமம் ஹைட்டில் வந்து மொமெண்டமோட வேல்யூ ஃபஸ்ட்டு மொமெண்டமோட ஃபார்முலா எடுத்துக்கோங்க. மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. வெலாசிட்டியை வந்து மேக்ஸிமம் ஹைட்டில் செக் பண்ணிங்க அப்படின்னா எஸ் u cos theta வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். cos thetaவோட வேல்யூ வந்து 45. u cos thetaவோட வேல்யூ வந்து 1/√2 பிகாஸ் cos 45ஓட வேல்யூ 1/√2. இப்போ டேட்டாவை ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா எஸ் m u divided by √2 the whole square. மொமெண்டம் மேக்ஸிமம் ஹைட் ஸ்கொயர்ட் இன்ட்டு 1/2m. இப்போ இதை நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா மொமெண்டம் ஸ்கொயர்டு இது அப்படியே வந்து மெயின்டைன் ஆகும். பிகாஸ் மொமெண்டம் இனிஷியல் மொமெண்டம்ன்றது p அப்படின்னா mu² வந்து p² எடுத்துக்கலாம். அப்போ டிவைட் பை 2 வரும். 2² வந்து √2 தி ஹோல் ஸ்கொயர்டு வந்து 2. ஃபைனல் ஆன்சர் p² டிவைட் பை 4m. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் செக் பண்ணிக்கோங்க. கொஸ்டினில் கிவன் பண்ணியிருக்கிறது வந்து த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ப்ரொஜெக்டைல் எக்ஸோட வேல்யூ வந்து 36t. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. எஸ், கிவன் டேட்டாவை வச்சு ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனை ஃபஸ்ட்டு எப்படி கால்குலேட் பண்ணுறது. எஸ், இது வந்து நம்ம நியூவாக வந்து ட்ரை பண்ணுறோம்.
அப்போது நீங்கள் இமீடியட்டாக வந்து நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் கிவன் ஈக்குவேஷன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒயில் கிவன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து ஃபார்முலா. எஸ் tan theta equals to velocity in y direction divided by velocity in x direction. இதுதான் வந்து ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். அப்போது இங்கே வெலாசிட்டின்றது வந்து எந்த வெலாசிட்டியை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ ரீப்ளேஸ் uy இனிஷியல் வெலாசிட்டி இன் y டைரக்ஷன், இனிஷியல் வெலாசிட்டி இன் எக்ஸ் டைரக்ஷன். டவுட் இருந்ததுன்னா டயக்ராமை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனுக்கு எந்த டேட்டா வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா எஸ் u திஸ் இஸ் இனிஷியல் வெலாசிட்டி, y டைரக்ஷன் இனிஷியல் வெலாசிட்டி u sin theta, எக்ஸ் டைரக்ஷன் இனிஷியல் வெலாசிட்டி u cos theta. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுறப்போ தான் உங்களுக்கு தீட்டா கிரியேட் ஆகும். அப்போது இந்த லாஜிக் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ tan theta எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆப்போசிட்டோட வேல்யூ வந்து இனிஷியல் வெலாசிட்டி இன் y டைரக்ஷன் டிவைட் பை அட்ஜசன்ட் இனிஷியல் வெலாசிட்டி இன் x டைரக்ஷன். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபர்தராக வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய வேல்யூ இனிஷியல் வெலாசிட்டி இன் y டைரக்ஷன். கிவன் பண்ணியிருக்கிற டேட்டா வந்து 2y. அப்போ வந்து இது y-ஆ ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணுங்கள். y ஈக்குவல்ஸ் டு இந்த டினாமினேட்டரில் வந்து 2 வந்துடும். அப்போ 48t மைனஸ் 4.9t ஸ்கொயர்ட். திஸ் இஸ் வாட் y. அங்கே 2y கிவன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் y-யோட ஈக்குவேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். ஒன் டைம் டிஃபரன்ஷியேஷன் வெலாசிட்டி இன் y டைரக்ஷன் dy டிவைட் பை dt. டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா இதோட ஆன்சர் எஸ் 48. இங்கே வந்து செக் பண்ணீங்க அப்படின்னா 4.9 எகைன் டி ஸ்கொயர்லேருந்து ஒரு 2 வந்து ஃப்ரண்ட்டில் வரும் 9.8t. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இனிஷியல் வெலாசிட்டி தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ uy அப்போ டீயோட வேல்யூ வந்து 0-ஆக ரீப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 48. இனிஷியல் வெலாசிட்டி இன் y டைரக்ஷன் 48. இனிஷியல் வெலாசிட்டி இன் x டைரக்ஷன் ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். எக்ஸோட வேல்யூ வந்து கிவன் பண்ணியிருக்காங்க 36 into t. ஒன் டைம் டிஃபரன்ஷியேஷன் dx by dt which is also known as initial velocity in x direction 36. அப்போது டேட்டாவை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். tan theta equals to uy 48 divided by ux 36. கேன்சல் பண்ணிக்கோங்க. 12ஆல் கேன்சல் பண்ணிடலாம் 4/3. ஓகேங்களா? எஸ், இது வந்து இங்கே இருக்க ஆப்ஷனோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா tan thetaல ஆப்ஷனே இல்லை, ஒன்லி sin thetaல மட்டும் தான் கிவன் பண்ணியிருக்காங்க. எஸ், எகைன் இது வந்து ட்ரையாங்கிள் லாஜிக். நீங்கள் வந்து ட்ரையாங்கிள் வந்து இமீடியட்டாக ட்ரா பண்ணுங்கள். எஸ், tan theta இங்கே தீட்டா வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா tan thetaவோட மீனிங் ஆப்போசிட்டோட வேல்யூ 4, அட்ஜசன்ட்டோட வேல்யூ வந்து 3, அப்போ ஹைபோதினஸோட வேல்யூ 5. இதில் இருந்து sin thetaவை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். sin thetaவோட வேல்யூ எஸ் sin theta equals to ஆப்போசிட் 4 டிவைட் பை ஹைபோதினஸ் 5. அப்போ தீட்டாவோட வேல்யூ sin inverse ஆஃப் 4/5. இந்த ஆப்ஷனை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்.